குட் மார்னிங்மா. இன்னைக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் ஜூனியருக்குள்ள பிகினர் புக்கில் உள்ள டெஃபினிஷன் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சம்மரி மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது கதையை எழுதுனா எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்மளுக்கு அத்தியாயம் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சாப்டர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்மளுக்கு என்னது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா சும்மா லேசாக பார்த்துக்கிடுவோம், புரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுத்து எழுத்துக்குள்ள டெஃபினிஷன் கேட்டாங்க அப்படின்னா எழுத்துனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன பிள்ளையில படித்ததான். சொல்லிற்கு முதற் காரணமாக உள்ள ஒலி. சொல்லிற்கு சொல்லு முதற் காரணமாக உள்ள ஒலி, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எழுத்துன்னு சொல்றோம். சொல்லிற்கு முதல் காரணமாக ஒலியே எழுத்து எனப்படும். எழுத்திற்கு வந்து இந்த எழுத்துக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வடிவம், ஒலி வடிவம், இன்னொன்று வந்து வரி வடிவம் அப்படின்னு 2 வகையான வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். பேசும்போது வந்து என்னது நம்மளுக்கு ஒலி வடிவமா கிடைக்கும். எழுதும் போது கிடைக்கிறது வந்து என்னதுன்னா வரி வடிவமா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா எழுத்துக்கள் பெறும் ஒலி வடிவத்திற்கு, அதாவது இந்த ஒலி வடிவம் இருக்குல்ல, அந்த ஒலி வடிவத்திற்கு தக்கப்படி தான் என்னது சுருக்கெழுத்து என்ன செய்யும் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து கேட்டால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும். சரியா? சரி, அடுத்து வந்து என்னது அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எழுத்துனா என்னது? சொல்லிற்கு முதல் காரணமாக உள்ள ஒலியே எழுத்து எனப்படும். அதுக்கு 2 வடிவம் இருக்கு. ஒன்று ஒலி வடிவம், இன்னொன்று வரி வடிவம். இந்த ஒலி வடிவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பேசும்போது, எழுத்துக்கள் பேசப்படும் போது கிடைக்கிறது தான் ஒலி வடிவம். எழுத்து வந்து என்னது? எழுதும்போது கிடைக்கிற வடிவம் வந்து வரி வடிவம். பேசப்படும் ஒலி வடிவம் தான் என்னது? தக்கபடி சுருக்கெழுத்து என்ன செய்யும், அதுக்கு ஏத்தாக்குல என்ன செய்யும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து. முதல் எழுத்துனா என்னது அப்படின்னா இதுவும் நம்ம சின்ன வயசுல படிச்சது தான். எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்து, 2 வகையான எழுத்து இருக்கு. என்னென்ன எழுத்து அப்படின்னா முதல் எழுத்துனா முதல் எழுத்து, சார்பெழுத்து. மற்ற எழுத்துக்கள் அதாவது எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் உண்டு. சரியா? எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2 வகை, முதல் எழுத்து, சார்பெழுத்து. இப்போ முதல் எழுத்து வந்து நம்மளுக்கு தெரியும். முதல் எழுத்து வந்து என்னது அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் உண்டாவதற்கு காரணமாக உள்ள எழுத்துக்கள் முதல் எழுத்து. சார்பெழுத்துனா என்னது அப்படின்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும், இந்த 2 எழுத்து என்ன செய்யும், 2 வகைப்படும் சார்பெழுத்துக்கு. முதல் எழுத்துனா உங்களுக்கு தெரியும் என்னது அப்படின்னா மற்ற எழுத்து பிறகு காரணமாக உள்ளது முதல் எழுத்து. சார்பெழுத்துனா என்னது? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் 2 வகைப்படும் சார்பெழுத்துல. அடுத்த லெசன் வந்து அத்தியாயம் 2 என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்து. உயிரெழுத்து என்னது உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கு முந்தினதில். உயிரெழுத்து மொத்தம் 12. ஆல இருந்து என்னது அவு வர. சரியா? இது வந்து இது இந்த உயிரெழுத்தில் 2 வகையாக பிரிக்கும், 2 வகைப்படும். 2 வகை என்னதுலாம்? குறில், இன்னொன்று என்னது நெடில். குறில் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். குறில்னா என்னது? நீளமாக ஒலிக்காமல் அ அப்படிங்கிறத என்னது குறில். அ இ உ ஏ ஓ இதெல்லாம் என்னது குறில். நெடிலுங்கிறது உங்களுக்கு என்ன? நீண்ட ஓசையுடைய எழுத்து நெடில், குறுகிய ஓசையுடைய எழுத்து குறில். சரியா? நீண்ட இது வந்து நெடில் வந்து என்னது? ஆ இ ஊ ஏ ஓ இந்த மாதிரி வரும். சரியா? சரி, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா நெட்டெழுத்து. சரியா? 5 நெட்டெழுத்து நெடில். அதாவது நெடில் எழுத்து வந்து மொத்தம் 5. அதை வந்து என்ன சொல்லுவாங்க? 5 நெட்டெழுத்து நெடில், குற்றெழுத்து குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வவ்வல் எந்தெந்த பிளேஸில் போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸியாக வந்து இந்த டேப்ல காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ்வல்னால் என்னது? இதில் உயிர்குறிகளின் இடம், உயிர்குறிகள். சரியா? உயிர்குறிகளின் இடம்ங்கிறது என்னது? வவ்வல். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன நோட் பண்ணி வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இதில் வந்து என்னது பண்ணிக்கலாம்னா டாட் வவ்வல், டேஷ் வவ்வல். இதில் வந்து என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா 2 வரும். லைட் டாட், டார்க் டாட். லைட் டேஷ், டார்க் டேஷ் அப்படின்னு வரும். சரியா? இது ஆ. இது வந்து என்ன வரும் நம்மளுக்கு? ஆ. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 2 கிடையாது. அப்புறம் வந்து என்னது? ஏ ஏ.
இதில் என்ன வரும் ஓ ஓ, இதில் வந்து இ ஈ ஊ ஊ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. உயிர்க்குறிகளின் இடம் வந்து என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரோக் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ பேன் ஒரு ஸ்ட்ரோக்கு நான் பெருசாக எழுதியிருக்கேன். நார்மலாக 1/6 அங்குலம் அளவு உயரம் தான் இருக்கும். இப்போ நார்மலாக எழுதுனா இந்த இது, அதாவது ஒரு கோட்டுக்கு 3/4 நம்ம எழுதுவோம் சரியா. அப்போது இதோட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக். தொடக்கத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்கோமோ அதான் ஸ்டார்டிங் இடம் ஃபஸ்ட் பிளேஸ், முடிகிற இடம் தேர்ட் பிளேஸ், நடுவில் உள்ள இடம் செகண்ட் பிளேஸ். இதுதான் வந்து என்னது உயிர்க்குறிகளின் இடத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறது சரியா. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று வந்து அந்த பேர் ஸ்ட்ரோக்கை எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது புக்கு படி இதான் முன் இதான் பின் சரியா. இப்போ வே போட்டாலோ எது போட்டாலோ முன் பின். இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா மேலே உள்ளது தான் முன், இது பின். இப்போ கே போட்டோம் அப்படின்னா மேலே முன் கீழே பின். இப்போ இம்மு போட்டோன்னா மேலே தான் முன் கீழே பின். இந்த முன்பின் வந்து குழப்பிடாமல் பார்க்கணும் சரியா. இந்த சாப்டரில் இது ஒன்றும் நல்லா படிச்சுக்கணும். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாகாக சேர்த்து எழுதப்படும் விதம், அதாவது என்னென்னா ஆரம்ப உயிர்க்குறிய சேர்த்து எழுதுறது. ஆரம்ப உயிர்க்குறி எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆனா நம்ம இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஈனா நம்ம இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஊனா நம்ம கீழேருந்து மேலே போடலாம், மேலேருந்து கீழே போடலாம். ஏ சின்ன சர்க்கிள் போட்டு ஏ மாதிரி போடலாம், இப்படியும் போடலாம். அடுத்து வந்து என்னது ஓ ஆர் மாதிரி இப்படியும் போடலாம், நம்ம இப்படியும் போடலாம் சரியா. இதெல்லாம் வாகாக சேர்த்து எழுதப்படும். எதுக்கு அப்படின்னா ஆரம்ப உயிர்க்குறிக்கு சரியா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டிங் ஈற்று உயிர்க்குறிகள். ஈற்று உயிர்க்குறிகள். ஈற்று உயிர்க்குறிகள் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆ ஏ ஓ. நம்ம இப்போ இதில் படித்தோம்ல, இந்த இதில் உள்ள ஆ ஏ ஓ இந்த 3 உயிர்களும் மிக அதிகமாக வார்த்தைகளின் ஈற்றில் வரும். ஆ ஏ ஓ 3 உயிர்களும், இது உயிர் எழுத்து தானே, அப்போ 3 உயிர்களும் மிக அதிகமாக எதில் வரும் வார்த்தைகளின் ஈற்றில் வரும். ஈற்றில் வரும். இந்த டெஃபினிஷன் கேட்டாலும் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து இப்படி வர்ற ஈற்று புள்ளியில் ஆங்கிற என்னும் உயிர் வந்து என்னது ஈற்றில் வார்த்தைகளில் ஈற்றில் வரும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வினா பொருளையோ இல்லைன்னா வியப்பு பொருளையோ என்ன செய்யும் நம்மளுக்கு அளிக்கும். ஆங்கிற வார்த்தை ஈற்றில் வரும்போது என்னெல்லாம் அளிக்கும், வினா பொருளையோ வியப்பு பொருளையோ அளிக்கும். அதே இது ஏ என்னும் உயிர் வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு அளிக்கும் அப்படின்னா வினா பொருள். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா சொல்லழுத்தம். இன்னொன்று வந்து என்னது எதிர்மறை. இதெல்லாம் என்ன செய்யும் குறிக்கும். அடுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஓங்கிற எழுத்து நம்மளுக்கு என்னெல்லாம் அளிக்கும் அப்படின்னா ஐயம் வந்து என்ன செய்யும் வினா. எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் வினா வந்துடும், வினா பொருள். இன்னொன்று வந்து என்னது ஐயம் முதலியவற்றை என்ன செய்யும் நம்மளுக்கு குறிக்கும். ஈற்றில் வர்ற 3 சொல்லு தான். 3 சொல்லு என்னென்ன குறிக்கும்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னது ஆக்கு வந்து என்னது ஹரியா உங்களுக்கு தெரியும், இப்படி தானே போடுவீங்க. யானா இங்கே இப்படி போடுவோம் ஹரியா. அப்புறம் ஏக்கெல்லாம் நீங்கள் இதுபடி பார்த்துக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஈற்று உயிர்க்குறி ஏக்கு வந்து என்ன போடலாம் அப்படின்னா என்னது ஏக்கு வந்து என்னது உள்ளேன்னு போடலாம். உள்ளே எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. ஓக்கு வந்து என்ன போடலாம் உள்ளேயோ சரியா. ஏக்கு இந்த எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம் சரியா. இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் என்னது ஈற்று குறிகள். இது டெஃபினிஷன் வந்தால் இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இதான் அத்தியாயம் 2.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்தியாயம் 3. அத்தியாயம் 3 வந்து என்னது? இடைப்படும் உயிர்களும் இன்னொன்று எழுதும் இடமும். இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும் அப்படின்னு கேட்டால் என்னது? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து 3வது போகிற வவ்வலை, அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ரோக்கு காடு அப்படின்னா நம்ம நார்மலாக இப்படி போட்டுருவோம் காடு. இதே வந்து என்னது அப்படின்னா கூடு அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? இங்கே வர்ற வவ்வலை நம்ம என்ன செய்வோம்? இங்கே போட மாட்டோம், கூடு, அதாவது 3வது இடத்துல அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு முன் அப்படி போடுவோம். இதை தான் என்னது? இடைப்படும் உயிர்களும் இடமும் சொல்லியிருக்காங்க. இப்போ இடைப்படும் உயிர்களும் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, 2 கோடுகளுக்கு இடையே வரும் முதல் இடத்து 2ஆம் எழுத்து உயிர்க்குறிகள் முதலில் வரும் கோட்டுக்கு பின்னால் போடப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நார்மலாக, அதாவது 2 இதை வந்து நம்ம இப்படி போட்டுருவோம். இதோட எக்ஸாம்பிள் முதல்ல படிச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். காடு, இன்னொன்று கேடு, இன்னொன்று தாலி, இன்னொன்று என்னது? தோழி. இதை 2 படித்தா போதும், அந்த டெஃபினிஷனை நம்ம அழகாக சொல்லிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ காடு எப்படி போடுவீங்க? காடு. இது என்ன சொல்லியிருக்காங்க? 2 கோடு வருதா? 2 கோடுகள் இடையே வரும் முதல் 2 கோடுகளுக்கு இடையே வரும் முதல் ஸ்ட்ரோக்காக இருந்தால், முதல் வவ்வலாக இருந்தாலும் சரி, முதல் இடத்து 2வது இடத்து, அதாவது இந்த இதில் பாருங்கள் 2வது இடத்து வர்ற இதாக இருந்தாலும் சரி, 2வது இடத்து வர உயிர்க்குறிகள் என்ன செய்யும்? முதலில் வரும் கோடுக்கு பின்னால், இதுக்கு வந்து என்னது? இது முன், இது பின், கேக்கு. அப்போது பின்னால் தான் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அவ்வளோதான். காடு கேடு இதான் ஞாபகம் வச்சா போதும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 கோட்டுகளுக்கு இடையே வரும் முதல் இடத்து 2ஆம் எழுத்து உயிர்க்குறிகள். வவல்னால என்ன சொல்லியிருக்கேன்? தமிழில் வந்து உயிர்க்குறிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வவல்னு உங்களுக்கு இங்கிலீஷில் தான் ஞாபகம் இருக்கும், அதுக்கு தமிழில் உயிர்க்குறிகள். வர்ற இதை வந்து நம்ம எங்கே தான் போடணும்? முதல்ல வர்ற கோட்டுக்கு பின்னாடி எழுதுனா போதும் அப்படிங்காங்க. சரியா? இந்த 4 ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 4ல் ஏதாவது காடு கேடு இதை ஞாபகம் வச்சா போதும். சரியா? அதுக்கப்புறம் முடியலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். காடு கேடு கூடி. ஆனால் 3வது இடத்து வர கூடி நம்ம இப்படி தானே எழுதுவோம். 3வது இடத்து வர உயிர்க்குறிகள் வந்தால் அவற்றை வாகாக குறிக்க நம்ம என்ன செய்கிறோம்? 2வது கோட்டின் பின்னால், இது 2வது கோட்டின் பின், அப்படி தானே? பின் என்ன செய்யப்படும்? நம்ம அதை எழுதப்படும் உயிர்க்குறிகள். என்ன செய்கிறோம்? நம்ம கூடு அப்படின்னா இப்படி போடுறோம். சரியா? கூடி, அதாவது என்னது? 3ஆம் வரும் உயிர்க்குறிகள் வந்தால் அவற்றை வாகுவாக கருதி நம்ம எங்கே வவல் போடுறோம்? இந்த வவலை 2ஆம் வரும் எழுத்துக்கு முன் 3ஆம் இடத்தில் போடப்படும். சரியா? லேசாக புக் எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் என்னது? இடைப்படும் உயிர்க்குறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த டெஃபினிஷன் வந்து என்னென்னா, எழுதப்படும் இடம். இன்னொன்று அதில் கொடுத்துருக்காங்க, என்னென்னா எழுதப்படும் இடம். எழுதும் இடம் வந்து என்னது அப்படின்னா, அவங்க உயிர்க்குறினா என்ன சொல்லியிருக்கேன்? வவ்வல்ஸை தான் உயிர்க்குறின்னு சொல்கிறாங்க. உயிர்க்குறியை வந்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் போடுற மாதிரி எழுதும் இடம், அதாவது அதுவும் என்னது? 3 நிலை உண்டு. 3 நிலைகள் என்ன இது உள்ளது. எழுதும் இடம்னா வேறு ஒன்றும் இல்லை. அதில் முதல் நிலை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அபோத லைன் நம்ம படிச்சிருக்கோம்ல, முதல் நிலை. அதாவது ஃபஸ்ட் பிளேஸ் வவ்வல் வந்தால் அபோத லைன். அப்போது முதல் நிலை வந்து என்னது? கோட்டுக்கு வரிக்கு மேல் அமையும் அப்படின்னு எழுதணும். அப்புறம் வந்து என்னது? 2ஆம் நிலை வந்து என்னது? வரியை ஒட்டி அமையும். 3ஆம் நிலை என்னது? மூன்றாம் நிலை வந்து என்னது வரும்? வரியுடனே அமையும். வரியினூடே அமையும். சரியா? இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல் நிலை வந்து வரிக்கு மேல், வரியை ஒட்டி, 3வது வந்து வரியுடனே அமையும். சரியா? இதுதான் என்னது நம்மளுக்கு அப்படின்னா எழுதும் இடம். இடைப்படும் உயிர்கள் என்னென்னா தெரிஞ்சுட்டு, எழுதும் இடம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, இதில் இன்னொன்று என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த இதில் வந்து எது முதல்ல நிர்ணயிக்கும் அப்படின்னா, முதலில் வரும் என்னது? உயிரொலிதான் குறித்தொடரின்
நிலையை சரியாக என்ன செய்யும்? நிர்ணயிக்கும். சரியா? முதலில் வரும் உயிரொலிதான் குறித்தொடரின் நிலையை சரியாக என்ன செய்யும்? நிர்ணயிக்கும். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்குள்ள அர்த்தத்தை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அலி, 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 அலிங்கிற இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ இதான் கோடு அப்படின்னா நம்மளுக்கு அலி, அலி. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி முதல் இடத்தானால் அடுத்து ஒரு குறித்தொடர் முதல் நிலையில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அப்போ ரெண்டாவது வந்து என்னது? ஒலி. ஒலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலி வந்து என்னது? ஒலி. ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி இரண்டாம் இடத்தானால் குறித்தொடர் என்னது? இரண்டாம் நிலையில் எழுதப்படும். அடுத்து மூணாவது வந்து என்னது? மூணாவது வந்து என்ன போட்டுக்கோங்க? உளி இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உளி, உளி. ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி மூன்றாம் இடத்தானால் குறித்தொடர் மூன்றாம் நிலையில் எழுதப்படும். இதுதான் என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படுக்கை கோட்டு வரியுடனே எழுத முடியாது. படுக்கை கோட்டை என்னது? த்ரூ த லைனில் என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. இந்த மாதிரி வர சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலில் வரும் உயிரொலி முதல் இடத்தானால் முதல் நிலையில் எழுதலாம். இது முதல் இடத்துல இருந்தால் முதல் இடத்துலையும், ரெண்டாவது இடத்துல இருந்தால் ரெண்டாம் நிலையிலும் எழுதலாம். மூணாவது இடத்துல இருந்தால் இரண்டாவது நிலையிலுமே எழுதப்படும். இந்த ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட் பிளேஸ் காடு, கெடு, கூடு இதே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இப்படி எழுதும்போது நம்ம என்ன செய்வோம்? கோட்டில் என்ன செய்வோம்? நம்ம ரெண்டாவது இடத்துல தான் கேவை எழுதி என்ன செய்வோம்? இப்படியே எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து என்னது அப்படின்னா, இன்னொன்று முக்கியமானது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கனின்னு வச்சுக்கோங்க. கனி வந்து என்னது? ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ கேனி. இது வந்து படுக்கை ஸ்ட்ரோக். இது வந்து என்னது? சாரி, இது கிடையாது, வெர்டிக்கல் ஸ்ட்ரோக். அதனால் இதை எடுத்துக்க வேண்டாம். கனி. கூனி. கூனிங்கிறது செகண்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸா? சாரி, தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் வந்து ஹரிசாண்டல் வவல் எழுத முடியாது. அப்போனா செகண்ட் பிளேஸ்லேயே எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனி குறி சொல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தனி குறி சொல். தனி குறி சொல்னால் என்னது? கிராமலாஸ். இதுக்கு வந்து டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, அடிக்கடி வரக்கூடிய சொற்கள், அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெழுத்தில் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும். ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும். அடிக்கடி வர்ற சொற்கள் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும். அதுதான் என்னது? தனிக்குறி சொற்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் 2 தனிக்குறி சொற்கள், அப்பொழுது, எப்பொழுது, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அப்போது போட்டோம் அப்படின்னா, இப்போ அப்போது எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. இவற்றை குறிக்கிற குறிகளுக்கு தான் என்னது? தனிக்குறின்னு பேர். வரிக்கு மேல், வரியொட்டி, வரியின் நூடே, இதெல்லாம் வரியினோடே என்னது? இதெல்லாம் வந்து எழுதப்படும். அப்போது, அதாவது அப்போது, எப்போது, இப்பொழுது அப்படின்னு 3 நிலையிலையும் என்ன செய்யப்படும்? இந்த தனிக்குறிச்சொல் எழுதப்படும். அதை தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? பலமுறை எழுதி பழக்கம் செய்து கொள்ள வேண்டும். தனிக்குறி சொல்லையும் ஈற்று உயிர்குறி போடப்படும். ஈற்று உயிர்குறினாலே என்னது? நம்ம அதை படித்தோம்ல, அப்பொழுதா, அப்பொழுதே, அப்பொழுதோ அந்த மாதிரி போடப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நிறுத்த குறிகள். நிறுத்த குறிகள்னால் என்னது? பேச்சில் நடுவில் வரும் முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினா புல் ஸ்டாப்புக்கு இப்படி இந்த சிம்பிளை போட்டு என்றும், இடைநிறுத்தம் என்றும். இடைநிறுத்தம்னா என்னது? இப்படி போடணும் நம்ம. என்றும், கேள்விக்குறி. கேள்விக்குறி அப்படின்னு எழுதிட்டு இந்த சிம்பிளை நம்ம போடணும். என்றும், ஆச்சரிய குறி என்றும் காட்டப்படும். இதுதான் என்னது? நிறுத்த குறிகள். அதாவது கால் புள்ளி. கால் புள்ளினா என்னதுன்னா கமா. கால் புள்ளி, கமா வந்து முதலிய மற்றும் நிறுத்தக்குறிகள் அவற்றிற்கு மற்ற நிறுத்தக்குறிகள். கால் புள்ளி, மற்ற நிறுத்தக்குறி. இந்த சிம்பிள்லாம் இப்படி தான் எழுதணும். புல் ஸ்டாப்பு, இடைநிறுத்தம், அதுக்கப்புறம் வந்து கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி இப்படி தான். மற்ற கால் புள்ளினா என்ன சொல்லியிருக்கேன்? கமா. மற்ற நிறுத்தக்குறியெல்லாம் அவற்றுக்குரிய உருவத்திலேயே என்ன செய்யப்படும்? நம்ம இப்படி எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?
சரி, இதுதான் என்னது நிறுத்தக்குறிகள் கேட்டால் அதை அப்படியே எழுதிக்கணும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு.